Hello friends, welcome to Meera Mind Voice, day 1 or 2 in Big Boss House. இன்னும் 4 நாள் தாங்க இருக்குது. இன்றைக்கான நிகழ்ந்த நிகழ்வுகள் உண்மையிலேயே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. எப்படி தீபக் போகும்போது எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆனோமோ அதே மாதிரி இன்றைய எவிக்ஷனை நம்பவே முடியலைங்க. இன்றைக்கி ஜாக்லின் வெளில போயிட்டாங்க. எஸ், தட் இஸ் ட்ரூ. நேற்றுலேருந்தே இது சோஷியல் மீடியாவில் நிறையவே வலம் வந்துட்டுருக்கு. அதை பற்றி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை முதல் தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி மார்னிங் ஆக்சுவலாக இன்றைக்கி 24 hours பார்த்துட்டு இருந்தோங்க. இன்ட்ரெஸ்டிங்காகவே போயிட்டு இருந்தது. பிகாஸ் மிச்ச 4 கண்டஸ்டன்ஸ் உள்ளே வந்தாங்க. 4 இல்லை 3 பேர் வந்தாங்க. அருண் மட்டும் வரல. மஞ்சரி அண்ட் ராணவ் மெயின் கேட் வழியாகவும் தீபக் கன்ஃபெஷன் ரூம் வழியாகவும் உள்ளே வந்தாங்க. இன்றைக்கி காலம்பரை பார்த்திங்கன்னா முதல் பணப்பெட்டி வச்சாங்க அப்படின்னோடனே 2 லட்சம். அதுக்கு 25 செகண்டு 45 மீட்டர். பவித்ரா உடனே ஆக்சுவலாக எல்லாருமே எழுந்து நின்னாங்க போகிறதுக்காக. அதில் விஷாலும் ஜாக்லினும் ஓகே வேறு யார் வேணாலும் போங்கன்னு பின்வாங்கிட்டாங்க. சௌந்தர்யாவும் அதே தான். ஆனால் பவித்ரா, ரயான் அண்டு முத்து விடவே இல்லை. நாங்கள் போவோம் அப்படின்னு 3 பேருமே ஆர்கியூ பண்ணாங்க. ஜாக்லினும் டு சம் எக்ஸ்டெண்ட் ஆர்கியூ பண்ணாங்க. அப்புறம் சரி ஓகே பவித்ரா போயிட்டு வரட்டும் அப்படின்ட்டாங்க. பவித்ராவுக்கு முத்து அண்ட் ரயான் நிறைய டிப்ஸ் கொடுத்தாங்க, நிறைய ஹோப் கொடுத்தாங்க, நல்லா இது பண்ணினாங்க அவங்கள. ஸோ அவங்க வின் பண்ணிட்டாங்க. பவித்ரா ஓன் வித்தின் 3 செகண்ட் இல்லைங்க, கரெக்டாக 2 செகண்ட் இருக்கும்போது உள்ளே அப்படியே ஷி டைவ்டன். உண்மையிலே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பயங்கர த்ரில்லிங்காக. நாள் எப்படி முத்து போயிட்டு வரும்போது எல்லோரும் அப்படியே உசுரை கையில் பிடிச்சிட்டு நின்னாங்களோ அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருந்தது அதில். பிக் பாஸ் சொல்லவும் சொன்னார், ரயான் அண்டு முத்து உங்களுடைய ஸ்போர்ட்டிவ்னஸ்க்கு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு. முடிஞ்சதுக்கு அப்புறமா பிக் பாஸ் அடுத்த போட்டி இதுக்கு நடுப்புற எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாங்க, எல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க, குதூகலமாக இருந்தாங்க. 2வது பாக்ஸ் 30 செகண்ட்ஸ், அதாவது 25 செகண்ட்லேருந்து 30 செகண்டாக மாற்றினார். 60 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸு, 3 பொட்டி இருக்கும். அதில் 2 காலியாக இருக்கும். ஒரே ஒரு பொட்டியில் மட்டும் பைசா இருக்கும். ஒன்று எடுத்துகிட்டு வரணும், பொட்டியை எடுத்துகிட்டு வரணும். இல்லை பாதியில் திரும்பி வந்தாலும் பரவாயில்ல, என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் வீட்டுக்குள்ளே அந்த டயத்துக்குள்ளே வந்துடணும் அப்படின்னு சொன்னார். அப்போ அதுக்கு முன்னாடி பவித்ராவையும் பாராட்டிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு இது பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, இது கேர்ள்ஸால் பண்ண முடியாது, பாய்ஸ் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நீங்கள் சாதிச்சிட்டிங்க. இது நாட் டிஃப்ரெண்ட். நாங்கள் 2 ட்ரெயினர்ஸையும் வச்சு கேர்ள்ஸு பாய்ஸ் 2 பேரையுமே வெளியில் அதை பண்ணி பார்த்து இவங்களால் முடியும் அப்படிங்கிறது தான் நாங்கள் பண்ணினோம். இங்கே எதுவுமே டிஃப்ரென்ஸ் கிடையாது, எல்லாருக்குமே ஒரு ஈக்குவல் இது தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, பாய்ஸ்க்கு மட்டும்னு கிடையாது இந்த டாஸ்க்கு அப்படின்னு ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார். இது பண்ணின உடனே எல்லாருமே 6 பேருமே எழுந்து நின்று போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. போட்டி போட்டோன்னா முத்துவும் ரயானும் சொல்கிற ரீசன் என்னென்னா, முத்து சொல்கிறது நான் ஃபஸ்ட்டு போனேன், அது என்னன்னே தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டேன், பட் எனக்கு இதை திரும்ப அனுபவித்து பார்க்கணும் அப்படின்னு பயங்கரமாக நின்னார். பவித்ரா ஓகேன்னு ஒதுங்கிட்டாங்க. ரயானும் அதே ரீசன் தான், நான் 2 lakhs எடுத்துகிட்டு வந்தேன், ஸ்டில் இது 3 பொட்டிங்கும்போது என்னால் பண்ண முடியும் அப்படின்னு அவங்களும் இது பண்ணார். ரயானும் சொன்னார். எல்லோரும் பேசி 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 கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இது போச்சு, டிபேட்டு போச்சு. அதுக்கப்புறம் சௌந்தர்யா பிடிவாதமாக நின்னாங்க, நான் பண்ணியே தீருவேன் அப்படின்னு. கடைசியில் பார்த்தா ஆஸ் யூஷுவல் சௌந்தர்யா ஸ்டைலில் பாதி தூரம் ஒரு 40 மீட்டர்ஸ் போயிட்டு ஐயையோ என்னால் முடியாதுன்னு ஓடி வந்துட்டாங்க. ஒரு 10 செகண்ட் இருக்கும்போதே இவங்க திரும்பி வந்தோடனே எல்லோரும் எப்படிப்பா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக, ஏன்னா இவங்க இதெல்லாம் கால்குலேட் பண்ணி வச்சாங்க. அங்கே போகிறதுக்கு இவ்வளோ செகண்ட்ஸு, ஒரு பொட்டியை திறந்து பார்க்க 2 செகண்டு, அடுத்த பொட்டி இல்லைன்னா 3வது பொட்டின்னு தெரிஞ்சிடும், எடுத்துகிட்டு வர்றதுக்கு இவ்வளோலாம் மைண்ட் கால்குலேஷன் பண்ணும்போது இந்த பொண்ணு 10 செகண்ட் இருக்கும்போதே வந்துருச்சேன்னு பார்த்தா நான் பொட்டி எடுக்கலை, நான் வந்துட்டேன்னு சம்பவம் பண்ணிடுச்சு அந்த பொண்ணு. அதற்காகவும் அவங்களுடைய சமயோஜித புத்திக்காகவும் டெஃபினட்டாக அவங்க பேசப்படுவாங்க. ஏன்னா ஷி கேவ் ஹர் ட்ரை.
பயம் இருந்தது, இது இருந்தது. ஆனாலும் நான் ட்ரை பண்ணினேன். என்னால் முடியல, பாதியில் ஓகேன்னு தோணிச்சு, நான் திரும்பி வந்துட்டேன். ஆஸ் யூஷுவல் பிளான் பண்ணி செஞ்ச சௌந்தர்யா சம்பவம் தான் இது. எல்லாம் முடிஞ்ச உடனே இட் வாஸ் வெரி ஸ்மார்ட் மூவ். உள்ளே வந்து சுனிதா, ரவி அண்டு இவங்க ஆனந்தி பேசிகிட்டு இருக்காங்க. பவி இன்னைக்கு ரெண்டும் நடந்துடுச்சு. பவித்ரா ப்ரூவ்டு ஹர் செல்ஃப், என்னால் முடியும்னுட்டு. அதே மாதிரி இவ வந்து யார், சௌந்தர்யா வந்து மொத்தமாக இந்த கேமை காலி பண்ணுறது எப்படி அப்படின்னு காமிச்சிட்டாங்க. அசிஃப் நான் போயே ஆகணும், நான் எடுத்துருவேன்னு ப்ராமிஸ்லாம் பண்ணிவிட்டு அவள் தான் ஒரு ஃபெயில்யூருங்கிறத நிரூபிச்சிட்டா. சௌந்தர்யாவால் எந்த டாஸ்க்குமே பண்ண முடியலைங்க. எல்லா டாஸ்க்லேயுமே இதை மாதிரி தான் காமெடி பண்ணி அவங்க ரவி சார் சொன்ன மாதிரி அவங்க உள்ளே விளையாடலை, அவங்களுக்காக வெளியில் ஒரு டீமே விளையாடிட்டுருக்கு. அவங்களா உள்ளே இருக்காங்க, அவ்வளோதான். அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு நானாக நினச்ச நேரத்தில் சாப்பிடுவேன், நினச்ச நேரத்தில் தூங்குவேன்னு அவங்களாம் இருந்துகிட்ருக்காங்க. பட் தட் இஸ் ஹர் ஸ்ட்ராட்டஜி இன் த கேம். ஃபைன். அதுக்கப்புறமா முத்தும் ரயானும் பேசுகிறாங்க தனியாக. நம்ம வந்து அவளை சப்போர்ட் பண்ணோம், எல்லாம் பண்ணினோம். ஆனாலும் நீ வந்து எடுத்துருக்கலாம், உன்னுடைய இதை நீ உடச்சி பண்ணியிருக்கணும். நீ இன்றைக்கி பண்ணது கரெக்டு, ஓகே, உன்னால் முடியல, திரும்பி வந்துட்டு நான் அதை குறை சொல்லலை. ஆனால் இந்த மாதிரி நீ திரும்பவும் வெளியில் போய் எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்த பொண்ணு புரிஞ்சுக்காம, டேய் எனக்கு பயமாக இருந்தது, நான் திரும்பி வந்துட்டேன், திரும்ப என்னை குத்தம் சொல்லாதேன்னு சொல்ல காமெடியாக பேசிகிட்டு இருந்தாங்க. அடுத்தது ஜாக்கும் விஷாலும் இது பண்ணுறாங்க. அவங்க வந்து பேக் அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் முத்துவும் ரயானும் பேசிகிட்டு இருக்காங்க. பிகாஸ் அவங்களுக்கு போக இஷ்டம் இல்லை. இதில் ஏதோ விஷயம் இருக்குது. ஜாக்லின் காலம்பரே டிசைட் பண்ணிட்டாங்க இதில் இன்றைக்கி ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி மஞ்சரி உள்ளே வந்தவங்க சொன்னாங்க, நீ ஒரு தடவை பொட்டி எடுத்துட்ட, எதுக்காக திரும்ப போகணும்னு நீ எதிர்பார்க்குற? இது வந்து ஸ்கெட்சுங்கிற மாதிரி சொல்லாமல் மற்றவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். நீ மட்டுமே ஜெயிச்சிட்ருக்கணும்னு நினச்சா, நீ மட்டுமே ஓடணும்னு நினச்சா, அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி ஏதோ சொல்லி பார்த்தாங்க. திரும்ப எகெயின் கேஷ் பாக்ஸ் நம்பர் 5 வந்தது. அதில் வந்து 5 லட்சம், 3 பாக்ஸஸ், 60 மீட்டர் 30 செகண்ட், 5 செகண்டாக பிக் பாஸ் ஏற்றிட்டே போகிறாரு. இதுக்கு வந்து விஷால் எடுத்தார். விஷாலுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் நின்னாங்க. ஆனால் விஷால் வந்து இல்லை, ஐ வாண்ட் டு கோ அப்படின்னு எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. கன்வின்ஸ் பண்ணினோன்னே 25 செகண்ட்லேயே முடிச்சிட்டாருங்க அவர். நல்ல ஸ்ட்ராட்டஜி, நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடினார். அங்கே போய் ஒரு பொட்டியை திறந்து லைட்டாக அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தா இல்லைன்னு தெரிஞ்சது. அடுத்த பொட்டியை திரும்புறதுலேயே ஓப்பன் பண்ணி பார்த்தா இருக்கணும்னு தெரிஞ்சது. அந்த பொட்டியை டக்குன்னு எடுத்துகிட்டு ஹீ ஃபினிஷ்டு வித்தின் 25 செகண்ட்ஸ். 5 செகண்ட் அவருக்கு பாக்கி இருந்தது. ஸோ இப்போ பாக்கி இருக்கிற ப்ரைஸ் மணி பார்த்தீங்கன்னா 4 + 2 + 2 4 + 5 9 + 50 போயிடுச்சு. மிச்சம் 41,50,000 தான் பாக்கி. 40,50,000 தான் பாக்கி இருக்குது. இந்த இதில் எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாங்க, அடுத்தது என்ன ஆகும் ஏதாகும்னு ஒன்றும் தெரியல. இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது பிக் பாஸ் எல்லாரையும் உட்காத்தி வச்சு கடைசி பணப்பெட்டி. இதுக்கு நடுப்புற மஞ்சரிக்கிட்ட ஜாக்லின் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு போகணுன்னு ஆசை தான், ஆனால் எனக்கு பயமாக இருக்குது, என்னால் ஓட முடியாது, எனக்கு காசு பெருசாக இந்த வீடு பெருசானா எனக்கு இந்த வீடு தான் பெருசு, எனக்கு மக்களை போய் சந்திக்கணும், நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. நமக்கு வந்து சோஷியல் மீடியாவில் வந்த நியூஸ் எல்லாம் தெரியுங்கிறதுனால இந்த பொண்ணு இப்படி பேசிகிட்டு இருக்கே, பிகாஸ் இது நேத்திக்கு நடந்தது தான் நமக்கு இன்றைக்கி காட்டுறாங்க. ஒன்றும் தெரியாமல் பேசிகிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி நினைவுகள்லாம் வந்தாலும் ஓகே என்ன தான் நடக்குதுன்னு பார்த்தா அதே மாதிரி அடுத்த பொட்டி வச்சது வந்து 8 லட்சத்துக்கு 80 மீட்டர் 35 செகண்டு. அப்போயே 3 பேரும் போகிறாங்க, ரயான், முத்து அண்ட் ஜாக்லின். பிக் பாஸே வந்து ஜாக்லின் ஃபஸ்ட்டு சொன்னாங்க லெட் ஹர் கோ அப்படின்னுட்டு. சொன்னதுலேருந்தே ஜாக்லின் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்னமோ இது தவறுன்னு படுறது அப்படிங்கிற மாதிரி. பிக் பாஸ் வந்து இது உங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு நேரம்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் ஒரு வாய்ப்பு கேட்டீங்க, உங்களை ப்ரூவ் பண்ணுங்கள், உங்களுக்கான சான்ஸ் இது. இந்த வீட்டில் எந்த கேமையுமே நீங்கள் வந்து அவ்வளோ அசால்ட்டாக விட்டது கிடையாதுங்கிற மாதிரி அவங்களுக்கு நல்லா ஹைப் ஏற்றி அவங்கள விளையாடுறதுக்கு ஒத்துக்க வச்சாங்க. போய் ஓடுறதுக்கு நிற்கும் போதும் அவங்க அழுதுகிட்டே இருந்தாங்க, பிக் பாஸ் எனக்கு பயமாக இருக்குது, என்னால் முடியுமான்னுட்டு. பிகாஸ் அவங்களால ஓட முடியல. தட் இஸ் த ட்ரூத். ரயானும் முத்துவும்
அதை அப்படியே க்ளீனாக டிசைட் பண்ணி இந்த செகண்டில் இது பண்ணினான்னு எல்லாம் பண்ணி ரொம்ப ரிஸ்க்கு, ஷீ கெனாட் ரீச்சுங்கிற ஒரு டெசிஷனுக்கு வந்துட்டாங்க. அந்த பொண்ணு பாவம் ஓடும்போதும் கஷ்டப்பட்டு தான் ஓடினாங்க, அவங்களால ஓட முடியல. உள்ளே வந்துட்டாங்க. பட் நமக்கு தெரியும் அவங்க வந்து 2வது கேட்டில் இருக்கும்போதே 0 வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் ஷீ என்டர்டு. 2வது கேட்டு முடிஞ்சு தாண்டி கேட்டு முடிஞ்சு வீட்டுக்குள்ளே வந்தாங்க. இவங்க இவ்வளோ பேசினதுனால இனிமேல் இந்த பிக் பாஸ் வீட்டை என்னால் பார்க்க முடியுமா முடியாதா, இந்த நண்பர்களெல்லாம் பார்ப்பேனான்னு நிறைய பேசிட்டு தான் போனாங்க. ஸோ அதனாலே பிக் பாஸ் ஒரு கன்சிடரேஷன் கொடுத்து கதவை மூடாமல் விட்டாரோ அப்படின்னும் தோணினுச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன லேக் இருக்குது. நாங்கள் வந்து பார்த்துட்டு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறோன்னு சொல்லும்போதே ஜெஃப்ரி சத்யாக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஆனால் மற்றவங்க எல்லாம் சூப்பர், நீ நல்லா பண்ணிட்டேன்னு அவங்களுக்கு ஹோப் கொடுத்து பேசிகிட்டு இருந்தாங்க. இட் வெண்ட் ஆன் ஃபார் ½ ஆர் மோர். அதுக்கப்புறமா பார்த்தான்னா லிவிங் ரூமில் கூப்பிட்டு உட்காத்தி வச்சு சொல்லிட்டாரு பிக் பாஸை, யூ டிடன்ட் ஃபினிஷ், 2 செகண்ட் தாமதமாக உள்ளே வந்துட்டீங்க, ஸோ இத்துடன் உங்களது பிக் பாஸ் வாழ்க்கை முடிவுட்டுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கிளம்பலான்னு. அது மட்டுமே 1 மணி நேரம் ஓடி இருக்குங்க. எல்லோரும் அழுது ஒத்தொத்தரியாக இவங்க கன்சோல் பண்ணி அவங்க இவங்களை கன்சோல் பண்ணி எல்லாம் முடிச்சு பிக் பாஸ் ஒரு நல்ல ஸ்பீச் கொடுத்தாரு. இனிமேல் வந்து நீங்கள் மிடில் பெஞ்சர்னு சொல்லாதீங்க, நீங்கள் தான் என்னுடைய ஃப்ரண்ட் பெஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ட்ராஃபி வந்து நான் உங்களுடைய எஃபர்ட்ஸுக்கு கொடுக்குற ஒரு பரிசு, இந்த ட்ராஃபியை நீங்கள் உடைக்க வேண்டாம் எடுத்துகிட்டு போயிடலான்னு சொன்ன உடனே அவங்களுக்கும் ஒரு ஆறுதலாக இருந்தது. சரி ஓகே அப்படின்னுட்டு உள்ள ஜெஃப்ரியும் சத்யாவும் அடக்க முடியாமல் சிரிக்கிறாங்க. தட் இஸ் ட்ரூ. ஏன்னா பாதி பேருக்கு இங்கே அழுக வராமல் கொண்டு வந்து அழுறாங்க. ஃபியூ பீப்புள் உண்மையிலே அழுதாங்க. டாப் 6 இருந்தவங்களுக்கு பெரிய ஷாக்கு. ஒரு சிலருக்கு அழுக வந்தது, ஒரு சிலருக்கு அழுக வரலனாலும் இட் வாஸ் அ ஷாக். ஏன்னா அவங்க வந்து ஒரு குரூப்பாக ஒரு இதை எதிர்பார்த்து நிற்கிறவங்க. அதான் சொன்னாங்க, நான் இன்றைக்கி வெளில போகிறேங்கிறது தெரிஞ்சு இந்த மொமெண்ட்டுக்கு என் கூட இருக்கணும்னு தான் மஞ்சரியை உள்ளே அனுப்பிச்சாங்களோ அப்படின்னுட்டு முத்து ரொம்ப அழகாக ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. இவங்க வந்து ஒரு உண்மையான மனுஷி அப்படின்னுட்டு. இந்த வீட்டில் பல பேருக்கு பிடிக்காது, எப்போ பாரு இவங்களை நாமினேட் பண்ணுவாங்க. 15 வாரங்களும் நாமினேட் செய்யப்பட்ட ஒரே நபர் பிக்பாஸ் வரலாற்றிலேயே ஜாக்லின் தானா. ஆனால் ஒரு தடவை கூட மக்கள் அவங்கள வெளியில் அனுப்பலை. இப்போ நடந்ததும் அவங்களுடைய தவறுனாலேயே நடந்து தான் வெளியில் போகிறாங்க அப்படின்ட்டு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த கேமுக்காக உள்ளே நுழைஞ்ச நிமிஷத்துலேருந்து அந்த ஹவுஸை ஏன் பிரித்தாங்க, ஏன் இந்த சைடு பெட்ரூம் எடுத்தாங்க, அதை நான் உடன்பட மாட்டேன்னு சொல்கிறதுலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு நிமிடமும் இந்த கேமுக்காக நல்லா உழைச்சவங்க ஜாக்லின். அதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. அதை விட டிசர்விங் இருக்காங்களா இல்லையா அதெல்லாம் வேறு பேச்சு. இது கேமோட ஃபார்மாட், ஒத்தொத்தராக வெளில போய் தான் ஆகணும் இன்னமும். ஆனால் வீட்டுக்குள்ளே மிச்சம் அத்தனை பேரும் இருக்காங்க. அருண் அண்டு ஜாக்லின் 2 பேரை தவிர மிச்சம் 22 பேர் இப்போ வீட்டுக்குள்ளே இருக்காங்கங்க. ஸோ மிட்வீக் எவிக்ஷன் பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட எகெயின் சீசன் 8 இது ஒரு விதமான ஒரு புதுமையோட நிகழ்த்தப்பட்டது. ஜாக்லின் வெளில போனது பல பேருக்கு வருத்தம் தான். பட் ஓகே, இட்ஸ் ஆர்டர் ஆஃப் த டே, ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறதுனால இன்னும் 2 நாள் தான் இருக்குது. இப்போ எல்லாருடைய கவனமும் யார் அந்த வின்னர், யார் ஸ்டேஜில் போய் நிற்க போகிற 2 பேர், அதில் ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. அது என்னங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் இதை மாதிரி என்ன ஒப்பீனியன் இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.